விர்ரூஹு கைர விர்ரூ என்று ரெண்டு பிரிக்கிறான். விர்ரு வீண்டா உடையது, தூ வி தா தாமாலின் தூமாலின் தீமாலின் அஸ்மாவு சித்தா ஜானி தூமாலின் வராய்த்து தாமாலின் மருத்துவி தீமாலின். அப்துல் ராசிக் இருக்கிறாரு, மறந்தாச்சு. நீங்கள் வந்ததே தெரியல, பார்க்கவே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் ஒன்று சொல்லுங்க, சொல்லாமல் படக்கூடாது. வந்து சொல்லுங்க. அவர் இருந்ததே தெரியல, அதனால போலத்தையும் உங்களை சொல்லிட்டு ராசிக்கு வந்ததே தெரியல. இருக்கிறது இருக்கிறான்னு சொல்லுங்க அப்துல் ரசீக். அடுத்தது இவர்கள் இவைகள் ஆனா ஆஹா ஓ அவர்கள் அவைகள் அன்பு இருக்கின்றார்கள், இருக்கின்றார்கள், பூதம் தே இருந்தார்கள் இருந்தனர், நயல் நகிழ்வே இல்லை, நேஸ்தல் ரகிழ்வே இல்லை, பர் பர் விமான அலா டர் மே விமானி அம்மா லேக்கின் எனினும் ரா அதற்கு இதற்கு அதனுடைய இதனுடைய அல் சே விமானா மின் வ அவர் இன்னும் பா சா விமானா மகா ப சே இருந்து சரா கிஸ் வாசித்தே எதற்காக வேண்டி பராயே வாசித்தே வேண்டி ச கியா கியா என்ன சேவல்ல சே சே கியா என்ன சபூரா கைசா எதினம் தா தக் வரை கை கல்பு பார்த்தீங்களா? ராஜிக்கு விட்டுட்டு ஒன்று சொல்லிட்டீங்களா இல்லைங்களா? இப்படி வந்து இடது பக்கத்தில் வந்து உட்காந்து தெரியல. இருக்கு சொல்ல மாட்டேன். இப்போ வந்து பார்சியில் திர்ரூஹு கைர திர்ரூஹுன்னு பிரிப்பாங்க. ஆட்சிக்கு ரூஹுடைய வஸ்துக்கள் ரூஹு இல்லாத வஸ்துக்கள்னு பிரிப்பாங்க. இவங்க ரூஹுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்கன்னு கேட்டு, இந்த நம்ம யஹ்யாவுடைய ரூஹுக்கெல்லாம் வந்து கொண்டு வந்துடாதீங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகர்ந்து போகக்கூடிய வச்சுக்கலாம் ரூ, தன் நாட்டத்தை கொண்டு நடந்து போகிறது, அதுக்கு பேர் திர்ரு. கைர திர்ருன்றா ரூ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகராமல் இருந்த இடத்துலையே வளர்ந்தாலும் சரி வளராவிட்டாலும் சரி. வானமோட்டின் கீழ் பூமிக்கு மேல் அல்லாஹ் படைத்த படைப்புகள் இருக்கிறதே, அது 3 வகையாக பிரிக்கலாம். 4வது வகை இல்லை. அது பள்ளிக்கூடத்தில் நாம் படித்து வந்திருக்கிறோம். ஒன்று ஹைவானாத், அதாவது உயிரினங்கள், ஹைவானாத் உயிரினங்கள். இன்னொன்று நபாத்தாத், அதாவது வந்து தாவர வர்க்கம், தாது வர்க்கம், ஜீவ வர்க்கம். ஹைவானாத்துக்கு ஜீவ வர்க்கம் தமிழில், ஹைவானாத்துக்கு ஜீவ வர்க்கம், ஜீவன் ஜீவ வர்க்கம். நபாத்தாத்து தாவர வர்க்கம், ஜமாதாத்து தாது வர்க்கம், தாது வர்க்கம். இது பள்ளிக்கூடத்தில் படித்து வந்துருக்கோம். இந்த ஜீவ வர்க்கத்தில் அஷ்ரஃபுல் மஹ்லூக்காத்தாக மனுஷன் இருக்கிறான், அவ்வளோதான். ஜீவ வர்க்கத்தில் உயர்ந்த ஜீவனாக இவன் இருக்கிறான். மற்ற ஜீவ வர்க்கத்தை எல்லாம் புழங்குறதுக்கு வந்தவன் இவன். மற்ற ஜீவ வர்க்கம்லாம் இவனுக்கு அடங்கி நடக்கக்கூடிய நிலையில் படிச்சிருக்கிறான். இவன் அல்லாவுக்கு அடங்கி நடக்கிற விஷயத்தில் படிச்சிருக்கிறான், ஜீவ வர்க்கம். நபாத்தாத்துங்கிறது இருந்த இடத்துலேயே வளருமே தவிர அது நாட்டு இடத்துக்கு போகாது. அது கைர தீர்வுகளை சேர்க்குறாங்க அவங்க. அதே மாதிரி ஜமாதாத்துல கல், மண், கரடு, சவுறு, பேணு, கீணு, இதெல்லாம் ஜமாதாத் தாது வர்க்கம். பெஞ்சி, பாய் எல்லாமே ஜமாதாத்தில் கட்டுப்படும். இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த 3 விர்ரூஹு கைர விர்ரூஹுக்குள்ள அடக்கிடுறாங்க. கைர விர்ரூஹுல ஜமாதாத்தும் படும், நபாத்தாத்தும் படும். விர்ரூஹுல ஹைவானாத்து படும்.
நம்ம நேற்று சொன்னோம் ஆங்கிறது ஆக்களுக்கு, ஆங்கிறது கைர ஆக்களுக்குன்னு சொன்னோம். அந்த கைர ஆக்கில்னு சொன்னால் அதுக்கு எப்படின்னு அர்த்தம் கொள்ளணும்னா, இந்த கிர்ரூவில் உக்கலாவும் படும், கயிறு உக்கலாவும் படும். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே நிலைமையில் தான். எப்படி எப்படி ரூஹ் இருந்தால் போதும், அந்த போதும். அவன் ஆக்கிலாக இருந்தாலும் ஆக்கில் இல்லாவிட்டாலும் ஆங்கிறத கொண்டு தான் ஜம் எடுக்கணும். கிர்ரூஹுங்கிறது அங்கிற ஆமில் இந்த ரெண்டு உள்ளே பூந்துது. கைர கிர்ரூஹில் நபாத்தாத்தும் ஜமாதாத்தும் போடும். அவைகளுக்கு ஜம் எடுக்கிறதா இருந்தால் அதில் அவர்கள்னு சொல்லவே கூடாது, அவைகள்ங்கிறத தான் உபயோகிக்கணும். இதனால தான் அவர்கள் அவைகள்னு வருது. பாருங்க, ஈனா என்ன அர்த்தம் செய்கிறோம், என்ன அர்த்தம் செய்கிறோம், ரெண்டு அர்த்தம் செய்கிறோம். அந்த இவர்கள் இவர்களுக்கு அர்த்தம் செய்கிற போது இந்த ஈனாங்கிறது இவர்கள்ங்கிற அர்த்தம் செய்யணும், ஈகாங்கிறது இவைகள்ங்கிறதுக்கு மாத்திரம் நிப்பாட்டிக்கணும், இவைகள்ங்கிற மாத்திரம் நிப்பாட்டிக்கணும். கைர தீர்வு தான் வந்தால் தான் கிர்ரூ. ஒன்றும் இவர்கள், ஒன்று இவைகள். இதுக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து வாதா நீ தான். ரெண்டுக்கும் சேர்ந்து வாதா என்ன, ஈல வித்தியாசம் கிடையாது, வாதாரில் வித்தியாசம் கிடையாது, கிர்ரூவுக்கு கைர தீர்வுக்கு வித்தியாசம் கிடையாது. என்ன ஈ அதில் வித்தியாசம் கிடையாது. இப்போது இதுதான் சொல்கிறோம். இப்போ இப்படி விளங்கிங்க. கிர்ரூஹு உக்கலாவாக இருந்தாலும் சரி, கைர திக்கலாக இருந்தாலும் சரி, ஆவை கொண்டு ஜம் எடுக்கணும். கயிர் அவன் கைவானாத்தில் ரெண்டு கிர்ரூவில் உக்கலா கைரும். அது கைர கிர்ரூவில் ஜமாதாத்து நபாதாத்து எல்லாமே போட்டுரும். அப்போ கைர கிர்ரூவுக்கு ஆங்கிற ஜம் எடுக்கிற போது இவர்கள்னு உச்சரிக்கிறாரு, இவைகள் தான் உச்சரிக்கும். கிர்ரூவுக்கு இருக்கிற போது அது பார்க்கணும். இந்த ஆனா ஆஹாங்கிறது ஆனாங்கிறத கிர்ரூவுக்கு வச்சிருந்தா, கிர்ரூ உக்கலாவாக இருந்தால் அவர்கள்ங்கணும், கைரத்துக்கிறாங்க அவைகள்ங்கணும். இப்போ ஆனாவே ரெண்டு தடவை சொல்லலாம், அவர்களுக்கும் சொல்லலாம், சொல்லலாம். கிர்ரூஹா இருந்தால் அது உக்கலாவாக இருந்தால் அவர்கள், கைரத்துக்களாக இருந்தால். இதுதான் கானூனு கியாஸ். இந்த கியாஸுக்கு மாற்றமாக சில சமயத்தில் பார்சிக்காரங்க கைர திர்ரூவுக்கு உக்கலா அந்த திர்ரூவுடைய ஜம்மு எடுத்துருவாங்க. இப்போ ரெண்டுக்கு ஒன்று சொல்கிறேன். அசல் சட்டத்துக்கு சட்டம் என்னதுன்னா திஃப்லாம், திஃப்ல குழந்தை தானே, இது குழந்தை திர்ரூகா இல்லையா? அப்போ அதுக்கு திஃப்லுக்கு திஃப்லாம், இவ்வளோ அரபி, அதுக்கு திஃப்லான்னு சொல்லுவாங்க. குல்ஹா, குல்டா புஷ்பம், குல்ஹா என்ன அர்த்தம்? புஷ்பங்கள், புஷ்பங்கள். இதுதான் முறை. குல் புஷ்பம் இருக்கிறது நபாத்தா, குல்ஹா என்று சொல்லணும். இதுக்கு இதுதான் கியாஸு. அதே மாதிரி ஒன்று சொல்லுங்க, திஃப்லா. இப்போ திர்ரூவுக்கு அடிப்பணும் ஜம கொண்டு எடுக்கணும், கைர திர்ரூவுக்கு அது, இதுதான் கியாஸ். சில சமயத்தில் கியாஸுக்கு மாற்றமா தரஸ்தான் ஜம்மு எப்படி எடுப்பாங்க, எப்படி சொல்லணும், தரக்தான் சொல்லணும், இல்லை தரஸ்தான் பாருங்க. பின்னர் வருது சட்டம், முன்னாலே சொல்கிறேன், தரக்தான் சொல்லணும். இது சமாயி கைர கியாஸ். அதே மாதிரி அஸ்புண்டா குதிரை, அஸ்புண்டா அதுக்கு எப்படி ஜம்மு எடுக்கணும், அஸ்பா. கிர்ரூ இல்லை, அதில் ஹா எடுப்பாங்க, அஸ்பஹா. கிர்ரூ தானே, இந்த ஹா வரக்கூடாது இல்லை, இதுக்கு பேர் சமாளி. இல்லை கைர கியாஸ். சொல்லுங்க, கிர்ரூவுக்குள்ளால உக்கலாவையும் ஜம்மு எடுக்கிறாங்க, ஆவை கொண்டு ஜம்மு எடுக்கணும். கைர கிர்ரூவில் ஹா. அப்போ அந்த இடத்துல அவர்கள்ன்று வரவே வரக்கூடாது. இந்த கிர்ரூவிலையும் அவர்கள்ன்று ஒரு இடத்துல வரும், சில இடத்துல அவைகள்ன்று ஒரு இடத்துல. கிர்ரூவில் உக்கலாவாக இருந்தால் அவர்கள் ஜம்மு ஒரே மாதிரி இருக்கும்.
ஜம்மு ஒரே மாதிரி தான் இருக்கும். உக்கலாவாக இருந்தாலும் வைர உக்கலாவாக இருந்தாலும் ஜம்மு ஆனா ஈனான்னு தான் இருக்கும். எதை சுட்டுதுங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் இவர்கள் உண்டும் இவைகள்ங்கிறத அர்த்தம் வச்சுக்கணும். சொல்லமா? சரி. தூசரா சபக், ரெண்டாவது பாடம். அஸ்மாய தி ரூ, அஸ்மாய கைர தி ரூ. உயிருள்ள வஸ்துக்களுடைய பெயர்கள், உயிரில்லாத வஸ்துக்களுடைய பெயர்கள். மர்தும், லோக், மக்கள், திஃபுல், பச்சா, குழந்தை, பீர், பூடா, கிழவன், மருது. மருது பாரிசிலையும் உருதுலையும் ஒரே சொல்லு பழக்கப்படும். பாரிசிலையும் உருதுலையும் ஒரு சொல்லே பழக்கம். மனிதன், ஜன், அவுரத், பெண். ஆமாம், பெண்ணுக்கு அவுரத்தின் பின்னால் வரும். அடுத்தபடி சன் ஒன்றா வந்தால் எதுக்கு ஜன்? அது வேற. மனிதன்கிறது போது பொதுவாக சொல்கிறோம், மனிதன்கிறது ஆணைத்தான் குறிக்கும். மனுஷ மானுஷி அப்படிலாம் இருக்குது இல்லை. இப்போ சின்ன ஜெயசீலன், முஃப்லீக்கு ஜெயசீலன், ஜெயசீலன் வெற்றியாளன் அப்படின்னு சொல்கிறோம்ல. முஃப்லிஹா, ஜெயசீலி. ஜெயசீலன்னு சொல்லக்கூடாது, ஜெயசீலி. தமிழ் ஒரு பெரிய சுவையான பாஷை தான்ப்பா. நம்ம பாஷை நமக்கே தெரியல. புனல் கொண்டு வாடான்னு சொன்னார் ஒருத்தர். புனல் 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 கொண்டு வா. அவன் போய் சீமையை மண்ணெண்ணெய் ஊற்றுற புனலை கொண்டு வரான். புனல்னா தண்ணீர், சுத்தமான தண்ணிங்கிறது தான் புனல். ரெண்டு சொல்லி புனல் இல்லை, புனல் புனல் புனல். புனி எண்ணெய் ஊற்றுறதுக்கு, மண்ணெண்ணெய் ஊற்றுறதுக்கு தண்ணி கொண்டு வராடா, மண்ணெண்ணெய் ஊற்றுறதை கொண்டு வராடா. நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டா எனக்கு என்ன எது தெரியும்டா? ஒரு வாரம் பேசுகிறாரு ஆசிக்கு. அவங்க அத்தாவும் அவங்க பெரிய அத்தாலாம் அப்படி தான் பேசுவாங்க. அது மாதிரி பிள்ளையும் பேசு சொல்லுவார். பேசிக்கிட்டு பாடம் ஓதிக்கிட்டு போய் சிரிப்பு வர்ற மாதிரி பேசுவார். நிஜாமுந்தி அவருக்கு தான் முத ஓதி கொடுத்தது. போயிட்டு வந்த உடனேயே என் முன்னால் உட்காந்து பாரிசுவாதனோடு நிஜாமுத்தீன் புரசவாக்கி மாமி கூத்தநல்லூரில். அடுத்தபடி பாகுபா, மாலி, தோட்டக்காரன். தோட்டத்துக்கு அதிபதிக்கு சொல்கிறது பாகுபான், தோட்டத்துக்காரன், தோட்டம் வச்சிருக்கிறவன். பாகுபா, அந்த பா என்கிறது ஒரு வஸ்துனுடைய உரிமையை குறிக்கும். பாகுபா. தர்பா, தர்ண்டா வாசல், தர்பாண்டா வாட்ச்மேன். தர்பாண்டா என்னன்னா தர்ண்டா தலைவாசலை காக்கிறவன். பாகுமான தோட்டத்தை காக்கிறவன், தோட்ட உரிமையாளன் இல்லை, தோட்டக்காரன். அதானே தோட்டக்காரன் சொன்னேன். தோட்டக்காரன், தோட்டத்தை கண்காணிப்பவன். தர்பான்கிற சொல்லு காப்பதை குறிக்கும். தர்பான், பாகுபான், மெஹ்ருபான், கிருவிஹலன், கிருவியை காக்கிறவன். எல்லாம் மெஹ்ருபான், கிருவி காக்கிறவன் தானே அவன். நம்ம எங்கே கிருவியை காக்கிறோம்? உடனே கொண்டு சீரியறமே, பாம்பாயிடுறமே. அடுத்த சகு, ரொம்ப எல்லா இடத்துலையும் பிரியமான பெரிய பிராணி பாகு. குத்தா, காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு என்ன எத்தனை பேர் நாயை குத்திட்டு போ, நாயாக பிறந்திருந்தாலும் போகலாம். அது எது வரைக்கும் மூணுக்குதோ அது வரைக்கும் நிற்கிறாரு. அது எப்போ புறப்படுதோ அப்போ தான் இவரும் புறப்படுறாரு. பாருங்கள், அமெரிக்காவில் காலையில் நாய்க்கு இதை கொடுக்கணும், மத்தியானம் 12 மணிக்கு இதை கொடுக்கணும், ராத்திரி படுக்க போகிறது இதை கொடுத்து படுக்க வைக்கணும்னு ஒரு பெரிய பங்களாவை எழுதி வைக்கிறான். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கணும் பார்த்துங்க.
பேப்பரில் வருது இல்லை, எழுதி வச்சார் நாய்க்கு. ஆட்சிக்கு நினைக்கிறார், நாய்க்கு இங்கே எழுதி வைக்கிறேன். சரி, அது மாதிரி நீ நமக்கு யாரும் எழுதி வைக்க மாட்டானே நினைக்கிறாரு. உங்களுக்கு எழுதி வைக்கிறது மாதிரி அல்லாஹ் செய்திருவான். நீ நடக்கிற நடந்தா ராத்திரி தான் ஒரு கிதாப் பார்த்துக்கிருந்து, இந்த உலகத்தில் துவா கரானே வாலாக்கு பஞ்சம் இல்லை. துவா கருணா கருவானா, கருணாட செய்யுதல், கருவானோட செய்ய வைக்கிறது. துவாவை செய்ய வைக்கிற ஆளுகளுக்கு பஞ்சம் இல்லை. துவாவை செய்ய வைக்கிறவர் யார் எடுத்தால் அதை துவா செய்ய, துவா செய்யுங்க இது, துவா செய்யுங்க இது, துவா செய்யுங்க இது, இதுக்கு பஞ்சமே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் துவா செய்யுங்க. இன்னமும் முன்ன பின்ன படாமல் இருந்தாலும் சரி செய்யுங்க. இவருக்கு துவா செய்யணும். நம்ம துவா வேண்டிக்கிறாரு. இதுக்கு துவா கருவானான்னு இருக்கும். துவாவை செய்ய வைக்கிறவர்களுக்கு குறையில்லை. துவா லேனே வாலா கம்மி, துவாவை வாங்குறவர்கள் கம்மி. செய்ய வைக்கிறவர்களுக்கு பஞ்சம் இல்லை. செய்ய வைக்கிறவங்க செய்ய சொல்கிறவங்க, செய்ய வைக்கிறவங்க செய்ய சொல்கிறவங்க, அதுக்கு பஞ்சம் இல்லை. நீ அசத்தை பார்த்து எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லாமலேயே நீ அசரத்தின் உள்ளத்தில் இடம்பெற்று அவர் வாயில சுயமாக துவா வரணும். ஐயல்லா எனது மாணவர், ஐயல்லா என்னென்ன பேர் உள்ளவர், இது மட்டும் நல்லா நடந்தார், அவருக்கு இன்மை குழு, அது குழு, இதை குழு, ரொம்ப ஃபக்கீராக இருக்கார், இதை போலாம் அப்படி இருக்கிறாங்க, நல்ல புள்ள, ஒழுக்கமுள்ள புள்ள இன்றைய தாஜுதுடைய நேரத்தில் அங்கே அவருடைய நினைவில் வர்றது மாதிரி இருக்கிறவங்க கம்மி. துவா லேனே வாலா கம்மை, துவாவை வாங்கக்கூடியவர்கள் கம்மி. துவா கருணே வாலே, துவா கரானே வாலே சொல்ற தியாகா. துவா தமிழ் எழுதுனா துவா செய்யக்கூடிய, துவா செய்யும்படி சொல்லக்கூடியவர்கள் அதிகம். துவாவை தானாகவே வாங்கக்கூடியவர்கள் கம்மி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அப்துல்லா இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அப்துல்லா. அப்துல்லா முஃப்தி வந்துட்டார், வந்ததே தெரியாமல் உட்காந்துருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹி ஜல்லஜலாலுஹு. அப்துல் ராசிக்கு வந்து உட்காந்த மாதிரி முஃப்தி சாஹிப் உட்காந்து வந்து ஒரு சலாம் சொல்லிக்கிங்க. பாடம் நடத்தினாலும் சலாம் சொல்லலையா? பார்க்கல பாருங்க, என் மேலே தான் குத்தம், நிற்கக்கூடாது, உட்காரு, ரொம்ப நல்லது, நல்லது. முஃப்தி சாஹிப் வந்துட்டாலும் ஹுசைன் முகமது அப்படி. நாங்கள் இன்றைக்கி வர்றதுக்கு முந்தையே பாடத்தை எல்லாத்தையும் கேட்டோம். ஆள் இல்லாதனால அப்துல் ராசிக்கும் இலியாஸும் பூராத்தையும் சொல்லிட்டார். ஆமாம், உட்காருதா ரொம்ப தூரத்திலிருந்து வர்றாங்கல்ல, சரி இங்கே வரேன், விஷயத்துக்கு வாங்க. ஏன்னா ஏதாவது நான் சொல்லுவேன், ஏதாவது துவா செய்யுங்கன்னு தான் சொல்கிறது. சுயநலம் தான் எனக்கும் சுயநலம் தான். ஏதாவது என்னைய தஜ்ஜுடைய நேரத்தில் அந்த நேரத்தில் நினச்சி இந்த ஆட்சிக்கு துவா செய்ய மாட்டாரா என்கிற நப்பாசை தான். கேட்பந்தா சொல் தெரியுதா, வந்துருச்சு பேப்பந்தாங்கிறது. சரி இருக்கட்டும், வச்சுருங்க. 3 அப்துல்லாக்கள் இருந்தாங்க. அதில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஹனஃபியாக்களுடைய, இவங்க அதீதத்தை பெரும்பாலும் ஹனஃபியாக்கள் எடுத்துக்குவாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹுடைய நினைப்பில் கல்பில் ரொம்ப இடம் பெற்றவர். ஹிதமத் செய்வார், ரொம்ப ஹிதமத் செய்வாங்க. அப்போ இன்னொரு அப்துல்லா இருந்தாங்க. அவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ், ரசூலுல்லாஹுடைய சஜபா மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னொரு அப்துல்லா இருந்தாங்க, அப்துல்லா இப்னு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அப்துல்லா. இந்த 3 இதுக்கு பேர் அபாதிலான்னு சொல்கிறது. அபாதிலாயே சலாதாண்டு, சில பேர் அபாதிலா அருபா ஆண்டு. அப்துல்லா இப்னு வந்து சுபைரையும் சேர்த்திக்குவாங்க. அப்துல்லா இப்னு அம்ருன்னு ஒருத்தர் இருக்கார், அவரையும் சேர்த்திக்குவாங்க. அபாதிலா அருபாண்டு, சில பேர் அபாதிலா ஹம்சாண்டு. ஆக இந்த 3 அப்துல்லா பிரத்யேகமாக இருக்கிறாங்க. இந்த 3 அப்துல்லாக்களும் நபி அவர்களுடைய இதயத்தில் ரொம்ப பதிஞ்சிட்டாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக சொல்லி துஆ செய்வாங்க.
தனித்தனியாக சொல்லி அதனால் துவா செய்வாங்க. அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் துவா செய்ததுனால இமாமுல் ஃபுகஹா வாங்கினாங்க. இமாமுல் ஃபுகஹா, ஃபுகஹாக்களுக்கு இமாமாக, ஃபகீஹுக்கு ஜம்மு, ஃபுகஹாஉ ஹம்ஸ், இமாமுல் ஃபுகஹாயி, ஃபுகஹாக்களுடைய இமாமாக வாங்கினாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சச்சபா மகன், சின்ன வயசில் ரசூல்லா வீட்டிலே இருப்பாங்க. ஏண்டா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல்லாவும் சகலப்பாடி. அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய அம்மா உம்முல் ஃபதுலுடைய சகோதரினே மைமூனா. இப்போ மைமூனாவை யார் கட்டினா? ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் மோமி இதெல்லாம் கட்டுறாங்க. அதனால தன்னுடைய காலா வீட்டிலேயே போய் தங்கி வரான். அவங்க அம்மாவுடைய சகோதரி தானே பெரியம்மா, உம்முல் ஃபதுலுடைய அக்கா தான் மைமூனா. அங்கே போய் வரான். இதில் சின்ன வயசில் போய் இப்படி நிட்டான், காதை பிடிச்சி இப்படி நில்லு அப்படின்னு ஹதீஸில் வருது. காதை பிடிச்சி இப்படி நில்லு, வலது பக்கத்துன்னு சொல்லு அப்படி இப்னு அப்பாஸ். அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்களாம் தனியாக. அவர் என்ன ஆகிட்டார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் இமாமுல் முஃபஸ்ஸிரீனாக ஆகிட்டார். இவர் அப்துல்லா இப்னு உமர் இருக்காரு, இமாமுல் முஹத்திதீனாக ஆகிட்டார். அவர் இமாமுல் முஃபஸ்ஸிரீன், இவர் இமாமுல் முஹத்திதீன். அதனால தான் உலகத்தில் துவா செய்ய சொல்லக்கூடியவர்கள் கம்மி, துவாவை அவர் வாங்கக்கூடியவர்கள் அவங்க ரொம்ப கம்மி. செய்ய சொல்றதும் ஜாஸ்தி. செய்ய சொல்லாமலே துவா செய்யணும். அந்த மாதிரி நாம் நடந்துக்கணும்னு சொல்ல வரோம். என்ன அப்துல்லா விளங்குதா? சரி போகட்டும். சகு குத்தா நாய், ஹூக்குன்னு சொல்லக்கூடாது. ஹூக் சுப்பர் பன்றி, ஹர் கதா கழுதை, குர்பா பில்லி பூனை, ரூபா லூமுடி, ஷகால் ஈதடு. லூமுடின்னு சொன்னால் இது நரி, குள்ளநெறி. ஷகால் கீதடு ஓனாய், தரக்த் ஜாடு மரம், ஷாக் டாலி கிளை, ஒன்சா கலி, மொட்டு புஷ்பம், மொட்டு மலராத புஷ்பம், மொட்டுன்னு சொல்றதுல மலராத குல் பூல் மலர்ந்த புஷ்பம், மலர்ந்துட்டா குல், மலராதுன்னா அது குல். ஒன்சா மலராமல் இருந்தால் மல்லிகைப்பூ மலர்ந்து இப்படி இருக்குது, மலராமல் மட்டும் இருக்காங்க. துகம் பீஜ் விதை, வித்து. பரக் பத்தா இலை, வரக்கு அவுராக்கு ஷஜரா, பத்தா அந்த பத்தா வேற. பத்தாண்டு உண்மான் விலாசத்துக்கு பத்தாண்டு ஒன்று இருக்கும். அந்த பத்தாண்டு அதுக்கு வேற வரும். அதுக்கு வரும். பத்தா முகவரி இல்லை, பத்தா சுமார் பத்தா அட்ரஸ் பத்தா. அதுக்கு தேய்க்கு பின்னாலே வரும். குலிஸ்தான் பாக் பூந்தோட்டம், போஸ்தான் பாக் பூந்தோட்டம். இந்த அலிஃபு நூன் இருக்குது இங்கே. குலிஸ்தான் ஒரு அலிஃபு நூன் வருது இல்லை? குலிஸ்தான் போஸ்தான். இந்த என்கிறது இஸ்முகளில் நுழையிற போது ஜம்முக்காவடி நுழையிற அந்த வல்லது. இது இந்த ஆங்கிறது
முதாஃபு முதாஃபிலையாக வருது. குலிஸ்தை கொண்டாந்து அவங்களோட இலாபத்தை செய்திருக்கிறோம். குலிஸ்தை கொண்டு போய் அவங்க கொண்டு இலாபம் செய்திருக்கிறோம். இலாபம் செய்துன்னு சொன்னால் அது டச் அந்த ஆங்கிறது இந்த குலிஸ்தில் சட்டானுடைய முந்தினதை கொண்டாந்து ரெண்டாவதுல இணைச்சிருக்கிறோம். ரெண்டாவது முதாஃபிலையுடைய மஞ்சிலத்தில் இருக்குது, முந்தினது முதாஃபுடைய மஞ்சிலத்தில் இருக்குது. அப்போது இந்த சேர்ந்தோன்னைய முந்தின வஸ்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ இந்த தக்சீரை காட்டும். கலிமத்து தக்சீர் இதுக்கு பேர், இந்த அலிஃபு நூனுக்கு பேர் கலிமத்து தக்சீர். முந்தின குலிஸ்தான் பூ அதிகமாக இருக்கிற இடம், போஸ்தான் நறுமணம் அதிகமாக இருக்கிற இடம், பாகிஸ்தான் பாக்கான மூமியன்கள் அதிகமாக இருக்கிற இடம், கபிரிஸ்தான் ஜனாசாக்கள் அதிகமாக இருக்கிற குப்ரிஸ்தான், இந்துஸ்தான் இப்போ கபிரிஸ்தான் குபிரிஸ்தான் போஸ்தான் குலிஸ்தான் அதுக்கு பேர் என்ன? அந்த ஆகு முந்தினதை அதிகமாக ஆக்கக்கூடிய காட்டக்கூடிய இடம். இது ஒரு ஜம்மு தான். இந்த அர்த்தத்தில் ஜம்மு கலிமத்து தக்சீர் அது மாதிரி தான். அது ஒன்று குலிஸ்தான் போஸ்தான் பாக ஆகிடுச்சா. அப்புறம் கார் சொல்லுங்க. காண்டா முள்ளு, கானா கர் வீடு, தர் தர்ங்கிறது இசுமாவும் வரும் ஹர்பாவும் வரும். இந்த இடத்துல இசுமு மானா ஃபீலாம் கிடையாது. தர்னா தர்வாசா வாசல், தீஹ் ஜடு வேர் வேர் வேர். போதுமா? எழுதி வச்சுக்கிறீங்களா? இன்னொரு வாசிக்கணுமா? அல்லாஹ் அல்லாஹ் நல்லது நல்லது. நான் வாசிக்கிறேன், நீங்கள் தயாராக இருந்தால் நான் தயார் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் செய்யலாம். மர்தும் லோக் மக்கள், திஃபுல் பச்சா குழந்தை, பீர் பூடா கிழவன், மர்து மருது மனிதன், ஜன் அவுரத் பெண், பாகுபான் மாலி தோட்டக்காரன். தோட்டக்காரனா தோட்டல் காவல்காரன் அர்த்தம். தோட்டல் காவல்காரன், தோட்டக்காரனா காவல்காரன். சகு குத்தா நாய், ஹுக் சுவர் பன்றி, ஹர் கதா கழுதை, குர்பா பில்லி பூனை, ரூபா லூம்டி நரி, ஷகால் கீதடு ஓனாய், தரக்த் ஜாடு மரம், ஷாக் டாலி கிளை. அரபியில் குஸ்னு, அரபியில் குஸ்னுன்னு சொல்கிறேன். குஸ்னு அக்சான் கிளைகள், குஸ்னு கைனு சாது நூனு குஸ்னு. புன்சா கலி மொட்டு புஷ்பம், மொட்டு மொட்டு களி களி குழி அல்ல களி, மொட்டு புஷ்பம், குல் பூல் மலர்ந்த புஷ்பம், துகம் பீஜ் வித்து, பரக் பத்தா இலை. அரபில வரக் வரக். குலிஸ்தான் பாக் பூந்தோட்டம், போஸ்தான் பாக் பூந்தோட்டம். இந்த ரெண்டு பேர்லையும் சாதி சிராசி கித்தாப் எழுதியிருக்கிறார். நம்ம ஓதக்கூடிய வரிசையில் அதுவும் வருது. இது ஓதுறதுக்கு பின்னால்
ஹிக்காயத்தில் லத்தீஃபா, ஹிக்காயத்தில் ஓதுறதுக்கு பின்னால் கரீமா, கரீமா ஓதுறதுக்கு பின்னால் பந்துநாமா, பந்துநாமா ஓதுறதுக்கு பின்னால் குலிஸ்தான், குலிஸ்தானுக்கு பின்னால் போஸ்தான், அப்புறம் அதுக்கு பின்னால் ஜாவிதினாமா, அக்லாக்கு மூசினி, அதுக்கு பிறகு மசுனவி, இப்படி போயிட்டு என்ன சிரிக்கிறீங்க? சரி, முடிஞ்சா ஹாரா, சரி, ஹார் காண்டா, முள்ளு, खाना घर வீடு दर दरवाज़ा वासल बीख जड़ बेर हाँ